அப்போ அது எவ்வளவு ஒரு முக்கியமான காரியம். எபேசியர் 2 அதிகாரம் 20 சொல்லுகிறது, கிறிஸ்து திருச்சபைக்கு மூளைக்கல்லாய் இருக்கிறார். அப்போ திருச்சபைன்றது எவ்வளவு ஒரு முக்கியமான காரியம் இல்ல. அநேக நேரத்துல அது மீது நாம் கரிசனையற்றவர்களா இருக்கிறோம். நம்ம வச்சிருக்கிற வாகனங்களை குறித்து கரிசனை உள்ளவர்களா இருக்கிறோம். நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு பில்டிங் கிராக் வந்துருச்சு, அதை குறித்து கரிசனை உள்ளவர்களா இருக்கிறோம். அஹ் இந்த நம்ம வீடு வாழ்ற லொக்காலிட்டியின் காரியத்திலே, பொதுவான காரியத்திலே கூட நம்ம சில நேரத்துல நம்மளை கரிசனையா ஈடுபடுத்தி கொள்ளுகிறோம். ஆனால் அநேகர் திருச்சபையை மறந்து விடுகிறார்கள். அதான் காணிக்க கொடுத்துடுறோமே அவனுங்களுக்கு, அதான் கரெக்டா தசம பாகத்துல 10ல் ஒரு பங்கை வாங்கிடுறானுங்களே. அதை வச்சுதானே அந்த போதகர் குடும்பம் நல்லா இருக்கிறாங்க. தயவு செஞ்சு அது போல பேசிடாதீங்க. தயவு செஞ்சு அது போல பேசிடாதீங்க. என் அன்பு பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் தம்முடைய திருச்சபைக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் சினம் கொள்ளுகிற கர்த்தராய் இருக்கிறார். நீதிக்கு நீதி சரி கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு நாளும் கர்த்தருடைய சரீரமாய் இருக்கிற அந்த திருச்சபையை குறித்து நீங்கள் அசட்டை பண்ணி விடாதிருங்கள். என் அன்பு பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் குடும்பத்திலே நாம் எல்லாம் ஒரே குடும்பமாய் இருக்கிறோம். திருச்சபை என்று வந்துவிட்டால் நாம் ஒரே குடும்பமாய் இருக்கிறோம். பரிசுத்தவான்களோடு சேர்ந்த ஒரே குடும்பமாய் இருக்கிறோம். ஆகையாலே என்றும் திருச்சபையை நீங்கள் எள்ளி நகையாடும் விதத்திலே, ஏதோ உங்க அற்பமான காணிக்கை கொடுக்குறீங்க, தசம பாகம் கொடுக்குறீங்க, அவங்க பில்டிங் ஃபண்டு கேட்கும் போது கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அற்பமாய் பேசி கொள்ளாதீங்க. அது நிமித்தம் கர்த்தருடைய சாபம் உன் மேலையும், உன் வீட்டு மேலேயும், உன் குடும்பத்தின் மேலேயும், உன் சந்ததி சந்தானத்தை தொடரும்படிக்கு வந்து விழுந்துரும்படிக்கு செஞ்சிடாத. திருச்சபை என்றால் உனக்கு அவ்வளவு ஏளனமா இருக்குதா? கர்த்தருடைய திருச்சபை காரியத்திலே போதகராய் இருந்து இருக்கிறவர்களை குறித்தா உனக்கு அவ்வளோ அசால்ட்டா இருக்குதா? உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்குதா? என் அன்பு பிள்ளைகளே, சில போதகத்தை சில போதகர்கள் நம்ம உத்தமமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், நம்ம லஞ்ச பணம்லாம் வாங்கக்கூடாது, கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும்னா இதெல்லாம் சும்மா சொல்றானுங்க பிரதர். அந்த லஞ்சம் வாங்கின பணத்துல பாருங்க, இவனுங்களுக்கு ஒரு பகுதி கொடுத்துட்டா கை நீட்டி அது மாதிரி கள்ள போதகர் அப்படி இருக்கலாம். ஆனா எல்லாரையும் கள்ள போதகர்னு நினைச்சுக்காதீங்க. கர்த்தருக்குன்னு உண்மையா இருக்கிற மனுஷனை குறித்து நீ உன் நாவ அசைச்ச தேவையில்லாம அதற்கு உன் சந்ததி சந்தானமே அவர்களுக்கு அதற்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. கர்த்தர் தம்முடைய திருச்சபையின் மீது வைராக்கியம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். திருச்சபை என்பது கர்த்தருடைய சரீரமாய் இருக்கிறது. அவர் வேதத்தில் தெளிவா சொல்லி இருக்கிறார், என் ஆலயத்தை ஒருவன் கெடுத்து போட்டால் நான் அவனை கெடுத்து போடுவேன் என்று.